அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சரிமிலா ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டு கடை சிக்கன் பகடா தான் பார்க்க போகிறோம். இந்த ரோட்டு கடை சிக்கன் பகடா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நல்லா எலும்பு இல்லாத பீஸாக நல்லா சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பகடாக்கு எப்படி கட் பண்ணுவோமோ அதேமாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா தண்ணி இல்லாமல் கழுவிக்குங்க. இப்போ 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்குங்க. இந்த சிக்கன் பகடாவுக்கு கடலை மாவு சேர்த்தாங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்கும், நல்லா கலர் கொடுக்கும். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 எலுமிச்சை சாறை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா 1 மணி நேரம் ஊறணும். நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊறிச்சின்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக மொறுமொறுன்னு கிடைக்கும் உங்களுக்கு சிக்கன் பகடா. இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. சிக்கன் நல்லா ஊறி வந்துருச்சு. சிக்கன் துண்டுகள் எடுத்து நல்லா உதிரி விட்டுக்குங்க. ஆயில் நல்லா சூடாக இருக்கும்போது போட்டங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் இழுக்காமல் சிக்கன் பகடா சூப்பராக மொறுமொறுன்னு கிடைக்கும். ஆயில் நல்லா சூடாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு சிக்கன் துண்டுகளை போடுங்க. அப்படியே லைட்டாக பெரட்டி விட்டு பாருங்கள். உங்களுக்கு கீழே ஒட்டாமல் இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அப்படியே பெரட்டி விட்டுக்கலாம். ஆயில் சூடாக இருக்கும்போது போட்டோங்க தான் உங்களுக்கு நல்லா ஆயிலில் ஒட்டாமல் பகடா சூப்பராக கிடைக்கும். நல்லா 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா செவந்து கிடைக்கும் உங்களுக்கு. சிக்கன் பகடா நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் டிஷ்யூ பேப்பரை போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஆயில் நல்லா டிஷ்யூ பேப்பரில் இறங்கிடும். இப்போ மீதி இருக்கிற சிக்கன் பீஸ்களை எடுத்து பொரிச்சு எடுத்துக்கலாம். போடும்போது நல்லா உதிர்த்து விட்டு சிக்கன் பகடாவை போடுங்க. அதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் கிடைக்கும். ரோட்டு கடை சிக்கன் பகடா தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சரிமிலா ரெசிபீஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம எப்பப்பெல்லாம் ஒரு வீடியோ போடுறோமோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சர்க்கிளில் நிறைய ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.